Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Kavitha's Flavour. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச chicken biryani. ஆனா நார்மல் chicken biryani மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம டிஃபரண்டா ஒன்னு ட்ரை பண்ண போறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோல போய் பார்க்கலாம். இது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சிக்கனை வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் கறி இல்லாததுனால கொட்டாங்குச்சி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நார்மலாக கிடைக்கும். இந்த கொட்டாங்குச்சியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கங்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இது பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக எரிஞ்சு முடியட்டும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் கங்கு நல்லா ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட கறி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கறியிலே வந்து இந்த மாதிரி கங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனில் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், லெமன் வந்து ஒரு அரை எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு. இப்போ நமக்கு இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு சென்டரில் இப்படி நல்லா கேப் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கங்கை இதில் வச்சுருங்க. நல்லா சென்டரில் ப்ளேஸ் பண்ணி அந்த கங்கில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் நெய். இந்த ஸ்மோக் வெளியில் போயிடாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி அது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வைக்கிறப்ப மசாலா ஃபுல்லும் அந்த சிக்கனில் அந்த மசாலாவில் ஃபுல்லாக அந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் அந்த மசாலா நல்லா கூட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி கடைசி பார்க்குற பொழுது நல்லா தெரியும். அந்த சிக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பொருளோட அளவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, அதோட சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து தக்காளி. தேவையான அளவு இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அந்த ஆயிலோட 1 ஸ்பூன் நெய். இது எல்லாமே நம்ம வதக்கி எடுக்கணும். அதனால் 2 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும் ஆயில். இப்போது ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரியட்டும். இந்த சோம்போட ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த எல்லா பொருளையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி, பூண்டு, அதோட சின்ன வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி நெய்யில் வந்து நல்லா வதக்கிட்டு போடுறப்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போடலாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா எல்லாமே இப்படி 1 by 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப பிரியாணியில் எப்பவும் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி போடுறப்ப என்னென்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லா ரைஸில் வந்து கலந்துரும். அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி மசாலா வதக்கிறப்பே வந்து தக்காளியும் சேர்த்து வந்து வதக்கிடலாம்.
இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை வந்து சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூனு நெய், 2 ஸ்பூன் ஆயில். குக்கரில் வச்சுட்டு வெயிட் போடாமல் நம்ம இப்போ தம்மில் போட்டு தான் எடுக்க போகிறோம் பிரியாணி. இப்போ பிரியாணியில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். இப்போ இது போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலா அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கினோன்னா போதும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஏன்னா பச்சை வாடை எதுவும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம வதக்கி போட்டிருக்கிறதுனால 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா வதங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஸ்மோக்கில் வச்சுருந்த அந்த சிக்கனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்பே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கா. நம்ம மசாலா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. 1/4 மணி நேரம். ஃபுல்லாக எல்லாம் நல்லா ஏற்கனவே வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா, ரைஸு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு ½ குக் ஆன உடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஓரளவு பாதி வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஜீரக சம்பா ரைஸு 2.5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். நம்ம 2.5 டம்ளருக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி வைப்போம். இதில் வந்து 1 டம்ளர் மட்டும் கட் பண்ணிவிட்டு 4 டம்ளர் வந்து இப்போ வைக்க போகிறோம். அந்த 4 டம்ளர்லேயும் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால், 3 டம்ளர் வந்து ப்ளைன் வாட்டர். இப்போ அது எல்லாமே சேர்த்து நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால், அளந்து வச்ச தண்ணி எல்லாமே வந்து இப்போ நம்ம அதில் ஒன்றா ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா குழம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரைஸ் இதில் சேர்த்துடலாம். எல்லா ரைஸையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். ரைஸ் எல்லாமே இப்போ நம்ம அதில் போட்டாச்சு. ரைஸ் வந்து பாதி குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ தம்மில் வச்சு தான் இந்த பிரியாணி எடுக்க போகிறோம். வெயிட் போடாமல் மூடி மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்லே வந்து குக் ஆகட்டும். இப்போ ஓரளவு தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ வந்து கனமான ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த குக்கரை வச்சிடலாம்.
இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எந்தளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆவி பறக்கிற இந்த சிக்கன் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavitha. Thank you.